இலங்கையில் இருக்க சுற்றுலாத்துறைக்கு உயிரூட்டும் விதமாக விளங்குற ஒன்றை பற்றி தான் நாங்கள் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். தெற்காசியாவிலேயே மிக உயரமான ஒரு பில்டிங், ஆசியாவில் 11ஆம் இடத்தில் இருக்கிற பில்டிங், உலகத்தில் 19வது உயரமான கோபுரம் இந்த லோட்டஸ் டவர். இதை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். லோட்டஸ் டவர் தாமரை கோபுரம் என்று தமிழில் சொல்லுவாங்க, இங்கிலீஷில் லோட்டஸ் டவர்னு சொல்லுவாங்க. இது கொழும்புண்ட தலைமை பகுதியில் வந்து அமைஞ்சிருக்குது. இதோட உயரம் பார்த்தீங்கன்னா 356 மீட்டர் உயரமும் 30,600 சதுர அடி பரப்பளவையும் கொண்டிருக்குது. இது பார்த்தீங்கன்னா 2022 ஜனவரி 20ஆம் தேதி திறந்து வைக்கப்பட்டிருக்கு. அதில் கன்வெர்ட்டில் பதிக்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த கொழும்பு தாமரை கோபுரம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை உள்ளடக்கி இருக்கு. இது தகவல் தொடர்பாடல், வாகனங்கள் தரிப்பிடம், நிறைய ஆஃபீஸுகள், ரெஸ்டாரண்ட், மண்டபம், ஸோ அப்படி நிறைய விஷயங்களை உள்ளடக்கி இருக்குது. நாங்கள் அதுக்கு உள்ளே போகிறக்கான வழி இதுதான். இதால் போனீங்கன்னா டிக்கெட் தருவாங்க. நாங்கள் டிக்கெட்டை வாங்கிக்கொள்ளணும். ஒரு டிக்கெட் பார்த்தீங்கன்னா 500 ரூபா. நாங்கள் இந்த தாமரத்தராத்துக்கு போய் கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கிட்ட வருது. அதனால் வந்து 500 ரூபா போனது. அதோட 2500 ரூபா டிக்கெட்டும் போய் கொண்டு வந்தது. ஆனால் அப்போக்கே இல்லைன்றவங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா மேலே ரெஸ்டாரண்ட் எல்லாம் அப்போக்கே நாங்கள் போன டைமில் ஓப்பன் ஆகலை. பட் இப்போ ரெஸ்டாரண்ட்லாம் ஓப்பன் ஆகிட்டு இன்னும் ஒரு 2 இல்லை 1 மாதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்டாரண்ட்டில் போய் நாங்கள் ஒரு வீடியோ வந்து போடக்கூடியமா இருக்கும். இலங்கையிலேயே மிக வேகமான லிஃப்ட் ஒன்று இருக்குது. அது பார்த்தீங்கன்னா தாமரை கோபுரத்தில் வந்து செஞ்சுருக்காங்க. இருக்கிறதுலே நல்ல ஸ்பீடாக வந்து போயிருமா. 87 அடி 87 ஃப்ளோக்கிட்ட பயங்கர ஸ்பீடாகவே போயிருமா. ஓகே, இந்த தாமரை கோபுரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 ஆண்டாக வந்து கட்டப்பட்டு கொண்டே இருந்தது. 100 மில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸுக்கு மேலே வந்து செலவாயிருக்குது. இது வந்து சீனா தான் வந்து கடனாக உதவி இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட இதன்படி தான் இது வந்து கட்டப்பட்டிருக்குது. ஸோ இதனால் வந்து தான் கடன் பட்டாங்க இலங்கையின்ற ஒரு பேரும் வந்து இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா இது வந்து பிரம்மாண்டமாக கட்டப்பட்டு நம்ம வெளியேந்து பார்க்கும்போது உங்களை சொல்லணும்னா பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குது. உள்ளே வந்தீங்கன்னா அதை விட பிரம்மாண்டமாக இருக்குது. லைட்டிங் எல்லாம் போட்டு வேறு லெவலில் உள்ளே இருக்குது. சின்ன ஒரு குட்டி மாதிரி செஞ்சு அதுக்கு ஒரு குட்டி மரங்கள்லாம் வச்சுருக்காங்க. அதே போல் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு சில இதுகள் வச்சுருக்காங்க. அவங்களோட தாமரை கோபுரத்தில் படி என்ன இதுக்குன்னு போட்டிருக்காங்க. எவ்வளோ இடத்த எடுத்துருக்குது, எவ்வளோ உயரம், என்னென்ன விஷயங்கள் இருக்குன்ற காட்டுறதுன்னு போட்டிருக்காங்க. அதே போல் ஒரு பெரிய ஒரு டிவி ஒன்று போட்டிருக்காங்க. அந்த டிவிலே இந்த தாமரை கோபுரத்தில் என்னென்ன வசதிகள் இருக்குது, என்னென்ன பார்க்கலாம்ன்ற தெரிஞ்சு கொள்றதுக்கு அந்த டிவிலையும் வந்து ஒளிபரப்பி கொண்டே இருக்கிறாங்க. ஸோ கொழும்புக்கு வந்தீங்கன்னா கட்டாயம் 500 ரூபா டிக்கெட் ஒருக்கா கட்டாயம் போய் பாருங்கள். இது ஒரு வேறு லெவலில் இருக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து. இப்போ போனீங்கன்னா நீங்கள் புக் பண்ணிட்டு போனால் சாப்பிட முடியும் ரெஸ்டாரண்ட்டில். நாங்கள் அந்த டைமில் எங்களுக்கு ரெஸ்டாரண்ட் திறப்பட வழியாக சாப்பிடல. இதில் அப்படியே நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு லிஃப்ட்டு வரும். ஸோ லிஃப்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருப்பார். அவர் தான் ஆப்ரேட் பண்ணுவார். நாங்கள் ஆப்ரேட் பண்ணிக்கே ஸ்டொப் வச்சு மோன் பண்ணி பார்த்துனாங்க எவ்வளோ ஸ்பீடில் அந்த லிஃப்ட் போகுதுன்னு பார்க்குறதுக்கு. நாங்கள் நெக்கையில் எவ்வளோ ஸ்பீடாக போயிருக்கோம்னு டக்குன்னு போயிடுது. மேலே போய் கவத்தில் இருந்துட்டு நாங்கள் வெளியே வந்தோடனே எங்களுக்கு பார்த்தீங்கன்னா காது வந்து அடைக்க வலிக்குது. அதாவது ஃப்ளைட்டில் ஏறிட்டு ஃப்ளைட் வந்து டொப் ஆன பிறகு எங்களுக்கு காது கொஞ்சம் அடைக்கும். அதே போல் அடைக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வேகமாக வந்து மேலே வந்துட்டோம். ஸோ நாங்கள் வேகமாக வந்து மேலே வந்துட்டோம். ஸோ வந்தபடியாக எங்களுக்கு வந்து அந்த காது அடைக்கிற உயரத்தில் நிற்கிறோட காது கொஞ்சம் லைட்டாக அடைக்குது. வந்து எல்லாருமே அதை ஃபீல் பண்ணிக்க. அந்த காது அடைக்கிறது வந்து எல்லாருமே ஃபீல் பண்ணுவாங்க. பாருங்கள் எவ்வளோ நேரத்தில் வந்து நாங்கள் வந்திருக்க வேண்டியதை நீங்கள் பார்த்து ஒன்றுமே இருக்குது. அப்படியே நாங்கள் வெளியே போனோம்னா தாமரை கோபுரம் அந்த ரவுண்டுக்கு போவோம். ஸோ அதில் இருந்து கொழும்பு சிட்டியை நீங்கள் 360 பாகையில் அப்படியே சுற்றி வந்து ஃபுல்லாகவே பார்த்துக்கொள்ளியமாக இருந்தது. அதே போல் இதில் இந்த யாரும் தவறி விழுந்துடக்கூடாதுக்காண்டி கண்ணாடி அடிச்சிருக்காங்க. அந்த கண்ணாடி பார்த்தீங்கன்னா எங்களோட கழுத்தளவு வரைக்கும் இருக்குது. அதுக்கு மேலாலே ஒருத்தர் பாஞ்சிடக்கூடாதுக்காண்டி கம்பியும் அடிச்சிருக்காங்க. அதே போல் சிசிடிவி கேமரா வந்து ஃபுல்லாகவே வாட்ச் பண்ணி கொண்டு இருக்குது. அதே போல் செக்யூரிட்டி மேனும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாதுகாப்புக்கு நிற்கிறாங்க. இந்த சுற்றி நிற்கிறாங்க. நிறைய பேர் வந்து போகிற வழியாக எந்த அசம்பாவிதமும் நடக்கக்கூடாதுக்காண்டி நிறைய ஆட்களின் பாதுகாப்புக்கு நிற்கணும். நிறைய டூரிஸ்ட் வந்து வந்துருக்காங்க. இப்போ அங்கே எவ்வளோ டூரிஸ்ட் போய் வந்திருக்காங்கன்ட்டு நிறைய ஃபோட்டோ ஷூட் இதில் போய் கொண்டு இருக்குது. ஏன்னா இதில் இருந்து கொழும்பு சிட்டியை பார்க்க எங்களுக்கு வேறு லெவல் ஃபீலிங்காக இருக்குது. ஒவ்வொரு பில்டிங்கும் குட்டியாக. ஏன்னா நாங்கள் அவ்வளோத்துக்கு உயரத்தில் நிற்கிறோம். அதுக்கப்புறம் கொழும்பு சிட்டியை ஃபுல்லாக ஒரு ரவுண்டே ஃபுல்லாக பார்த்த முடியுமா இருக்குது. மருதான ஸ்டேஷன், அதே போல் பார்த்தீங்கன்னா ஹார்பர், ஷங்கிலா ஹோட்டல், எல்லா இடத்தையும் நீங்கள் சுற்றி வடிவாக பார்த்த முடியுமா இருக்குது. இதில் இருந்து நீங்கள் கொழும்பு வியூவை பார்க்க உங்களுக்கு அது வேற ஒரு லெவலில் வேற ஒரு ஃபீலிங்காக இருக்குது.
அது வந்து வீடியோக்கு எப்படி தெரியும் தெரியல, பட் நல்ல ஃபீலிங்காக இருக்குது. கட்டாயம் போனதுக்காக போய் பாருங்கள். நல்ல உயரத்தில் இருக்குது. காற்று வந்து பயங்கரமாக அடிக்குது. நல்ல காற்று, அவ்வளோ உயரத்தில் நிற்கிறோம், பயங்கரமாக காற்று அடிக்குது. அதில் பாருங்கள் ஒரு ரெயின் ஒன்று போகுது. அந்த ரெயின் போகிறது கூட பாருங்கள் எவ்வளோ ஒரு ஸ்லோவாக எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. நான் அப்படி மேலேருந்து பார்த்துருக்க மாட்டோம். ஸோ இது பார்க்க எங்களுக்கு நல்லா இருக்குது. ஸோ ரோன் வியூ விட்டு பார்த்தா எப்படி இருக்கும், அதே போல் இருக்குது எங்களுக்கு இதுலேருந்து பார்க்கும்போது. ஸோ இப்படியே நாங்கள் வந்து இந்த தாம்பரத்தளத்தை அப்படியே சுற்றி ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடித்து ஃபுல்லாக எல்லா இடத்தையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. கனையிலே நிற்கல, என்ன புது புது ஆக்கள் வந்து கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் தொடர்ந்து கனையிலே நிற்கல, இன்றைக்கி எங்களை வந்து போக சொல்கிறாங்க. பட் நாங்கள் ஓரளவு சுற்றி ஒரு கொஞ்சம் நின்று வழியாக ஃபுல்லாக பார்த்துட்டு அப்படியே கீழே இறங்க லிஃப்ட் வந்து சொன்னவங்க அடுத்து அதுக்கு கீழே இருக்க 3ஆம் ஃப்ளோர் தான் லிஃப்ட் வேலை செய்யும். அது வரைக்கும் நீங்கள் ஸ்டெப்ஸ்லாம் போகணுமெண்டு. ஸோ அதில் ஸ்டெப்ஸ்லாம் போடுவாங்க. ஸ்டெப்ஸ் வந்து எமர்ஜென்சி இதுக்கு பயன்படுத்துவாங்க. ஏன்னா நார்மலாக பெருசாக ஸ்டெப் வந்து யூஸ் பண்ணுற லிஃப்ட் இருக்கபடியாக இது எமர்ஜென்சிக்கு பயன்படுத்துறது. கிட்டத்தட்ட 3 மாடி கிட்ட நாங்கள் வந்து கீழே இறங்கி போனாங்க அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு. ஸோ அந்த ரெஸ்டாரண்ட் நாங்கள் போன டைமில் ஓப்பன் பண்ணாபடியாக அது ஃபுல்லாக வெறிச்சோடி போயிருக்கு. சும்மா டூரிஸ்ட்மே வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இதில் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்டாரண்ட்டில் நடுவில் காப்பட் இருக்குது, 2 சைட்லேயே மார்பிள் இருக்கும். 2 சைட் மார்பிள்லேயும் சாப்பாடு வச்சுருப்பாங்க. நடுவில் காப்பட்டில் வந்தீங்கன்னா எங்களுக்கு வந்து கதிரையெல்லாம் அடிக்கிருப்பாங்க. அந்த காப்பட் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா மெல்ல மெல்லமாக சுற்றி கொண்டே இருக்கும். அந்த தாமரத்தாவை ஃபுல்லாக ரவுண்ட் அடித்து சுற்றும். அப்போ நாங்கள் அதில் சாப்பிட போய் உட்கார்ந்தோம்னா அப்படியே அந்த கொழும்பு வியூவை வந்து ஒரு ரவுண்ட் வந்து ஃபுல்லாகவே பார்த்துட்டு வரக்கூடியமாக இருந்தது. அந்த சுற்றுன்றது நாங்கள் எதிர்த்து தான் கண்டுபிடிச்சோம். அவ்வளோத்துக்கு மிக மிக ஸ்லோவாக வந்து சுற்றி கொண்டு இருக்குது. நாங்கள் வந்து ஒருக்கா கூட வந்து கீழே வச்சுட்டோம், வச்சு போட்டு பார்க்க தான் தெரிஞ்சிச்சு அது வந்து மூவிங் ஆகிக்கொண்டே இருக்குது. அந்த ரவுண்ட் வந்து மூவ் ஆகிக்கொண்டு இருக்குண்டு அந்த கிளிப் உங்களுக்கு காட்டுவேன். கூட அங்கால வச்சிருப்பேன், செருப்பு அங்கால வச்சிருப்பேன், நாங்கள் நிற்போம். ஸோ அந்த டைமில் பாருங்க எங்களுக்கும் அதுக்கும் வந்து எவ்வளோ ஒரு தூரத்தில் மெல்ல எவ்வளோ ஸ்லோவாக சுற்றி கொண்டே இருக்குங்க. ஸோ நீங்கள் அதில் சாப்பிட இருந்தீங்கன்னா அப்படியே கொழும்பாக சுற்றி வந்து அந்த தாமதத்தை அப்படி சுற்றி கொண்டே இருப்பீங்க. சுற்றி சாப்பிடுங்க ஃபுல்லாக வியூவும் ஃபுல்லாக பார்த்து முடியுமா இருக்குது. இப்போ இது ஓப்பன் ஆகிட்டுது. கிட்டத்தட்ட 3000 ரூபா 5000 ரூபா பே பண்ணணும் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் எப்படியும் 2 மாதத்துக்குள்ளே போய்க்க அந்த வீடியோ கட்டாயம் உங்களுக்கு வரும். ஸோ இதெல்லாம் பார்த்து முடிச்ச அப்புறம் நாங்கள் அப்படியே வந்து லிஃப்ட்டில் கீழே இறங்க வலிக்கிட்டோம். லிஃப்ட்டும் பார்த்தீங்கன்னா அங்கே ஏறு நடத்துக்கு வராமல் அதுக்கு மேலே இருக்கிற ஒரு மாடியில் கொண்டு நிப்பாடினவங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வேறு இதெல்லாம் இருந்தது பார்க்குறதுக்கு, அதனால் அவங்க நிப்பாடினவங்க. இல்லை போட்டு லைட் போட்டு பார்த்தியா காது என்ன சொல்லுது? கேக்குது இல்ல வருது இல்லையா? பதினு பாட்டு நீ கேட்க பதினு பாட்டு காட்டு காட்டு 54 என்னாச்சு? நீ உண்ட ஆக்ஷன் தான் வேணும். போய்க்குது மற்ற இடங்களுக்கும் போகிறக்கு இடங்கள் கிடந்தது. ஆனால் வந்து எங்களுக்கு நோ என்ட்ரி போர்ட் போட்டிருந்தவங்க இல்லைண்டா அது இன்னும் பொதுமக்களுக்கு திறக்கப்படலைபடியாக நாங்கள் அப்படியே அதில் இறங்கி போய்க்க எங்களுக்கு இதில் வந்து அதுலேருந்து பார்க்க வேறு வியூ லிஃப்ட்லாம் பார்க்க நல்ல வடிவாக தான் இருந்தது. அங்கால போய்க்க அவங்கள்ட கொஞ்சம் டெலிகாம் இதில் தான் திறந்துருக்காங்க டயலாக் அப்படி இப்படின்ட்டு. ஸோ அது சில இடத்துக்குலாம் டிவிலாம் போட்டுதான் உள்ளே போய் கதைச்சிருக்கலாம். பட் நான் கதைக்கையில் அங்கால போய்க்க இன்னொரு இடத்துல நான் ஒரு விஷயத்தை பார்த்தேன். டயலாக் உண்டு தான் உள்ள ஒரு சின்ன பிள்ளை வந்து மூவ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி ரோபோட்டு மட்டும் மூவ் பண்ணி கொண்டு இருக்க மாதிரி இருக்குது. நாங்களும் போகலாமோன்னு யோசிச்சுட்டு அதில் செகண்ட் அதை கேட்டு உள்ளே வேண்டாக்கா உள்ளே வாங்கன்னு சொன்னேன். உள்ளே போய்க்க எங்களுக்கு இப்போ அங்கே போன உடனே ஒரு இன்னொரு கேமரா ஒன்று இருந்தது. அது எங்களுக்கு ஸ்கேன் பண்ணுது ஃபஸ்ட்டுக்கு. அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு பின்னிக்கிற இமேஜ் எல்லாம் போட்டு எங்களுக்கு முன்னே குட்டி குட்டி ரோபோட் எல்லாம் விட்டுருக்கு. நம்ம கையில் தட்டி விட்டோம்னா அந்த ரோபோட்லாம் அங்கே ஓடிடும். இப்போ திரும்பி கிட்ட வந்து நிற்கும். அப்படி அந்த 3D இதில் வந்து அந்த ரோபோட்டை எங்களை ஸ்கேன் பண்ணி அதுக்கு எங்கே ரோபோட்டை போடணும் அந்த இடத்துல ரோபோட்லாம் விட்டுருக்குது. அது உண்மையில் நல்லா இருக்குது பார்க்க. அது என்னத்துக்கான செஞ்சுருக்காங்கன்னு தெரியல. ஆனால் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா சும்மா அந்த ரோபோட் விளாட்றதுக்கு கொஞ்சம் நல்ல ஃபன்னாக இருந்துச்சு. அதுக்கு அங்கால போக பாருங்கள் 2 ரோபோட் வந்து வச்சுருக்காங்க. அங்கே டிவி வச்சுருக்காங்க.
இது என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்களை ஸ்கேன் பண்ணி நாங்கள் என்ன மூவிங் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ரோபோட் வந்து மூவ் பண்ணும். இப்போ அதில் பாருங்கள், நான் நின்றோடனே என்ன வந்து ஸ்கேன் பண்ணும். ஃபர்ஸ்ட்டுக்கு ஸ்கேன் பண்ணி எங்கே கை இருக்குது, எங்கே தலை இருக்குது, எங்கே கால் இருக்குன்னு ஸ்கேன் பண்ணும். ஃபர்ஸ்ட்டுக்கு ஸ்கேன் பண்ணிவிட்டு நான் எப்படி வந்து கை அசைக்கிறேனோ அதுக்கேற்ற போல் பார்த்தீங்கன்னா அந்த ரோபோட்டும் வந்து அசையும். இப்போ நான் கையை நீளுது. ஆனால் சில டைமில் கொஞ்சம் மிஸ் பண்ணுது. நான் நினைக்கிறேன் நான் அந்த ப்ரோக்ராமில் நான் வேறு மாதிரி காட்டணும் தெரியல, கொஞ்சம் மிஸ் ஆகுது. ஆனால் கூடுதலாக 70% பார்த்தீங்கன்னா நான் என்ன மூவ் பண்ணுறேனோ கையை அதுக்கேற்ற மாதிரி அது மூவ் பண்ணி கொண்டே இருக்குது. அது உண்மையில் நான் இது பார்த்ததுக்கு இது வரைக்கும் பார்த்ததுக்கு இது உண்மையில் நல்ல ஒரு விடயமாக இருந்தது. நான் செஞ்சும் கிட்ட போய் பார்த்துட்டேன். நான் இது வரைக்கும் பெருசாக அப்படின்னு பார்க்கல. அதனால் இது வந்து எனக்கு உண்மையில் நல்ல பிரயோசனமாக இருந்தது, இந்த சேனலுக்கு நல்ல பிரயோசனமாக இருந்துச்சு. ஸோ அப்படியே நான் அங்கால இன்னொரு கேமரா இருந்தது, இன்னொரு ரோபோட் மாதிரி இருந்தது, அது பந்து எடுத்து வைக்கிற ரோபோட் ஒன்று இருந்தது. அங்கால ஒரு கேமரா இருந்தது. அந்த கேமரா என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் உள்ளே போய்க்க எங்களை ஸ்கேன் பண்ணி எங்களோட பேர் என்ன, ஐடி என்ன, வயசு என்ன, ஐடி நம்பர் என்ன எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி அது காட்டும். இப்போ தான் புதுவாள் வந்தாங்கன்னா அன்னோ பர்சன் எல்லாம் அடிக்கிற மாதிரி சிஸ்டம் ஒன்று இருந்தது. அதே இன்னொன்றில் பார்த்தீங்கன்னா சாமான்களை வந்து இது என்ன பொருள்ன்றது வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்தது. இப்போ உதாரணத்துக்கு இதெல்லாம் அவங்க ஃபேக்ட்ரி மேலே போடுவாங்க. இந்த பொருள் அனுப்பிக்க ஃபேக்ட்ரி மேலே இதெல்லாம் ப்ரூவ் பண்ணி விட்டாங்கன்னா அந்த விரைக்க பாருங்க, அது விரைக்க கதிரை விரைக்க அதில் வந்து சேர் காட்டும். அடுத்த பொருளுக்கு அந்த பொருள் இன்னும் ஃபோனை வச்சோம்னா ஃபோனை ஸ்கேன் பண்ணி ஃபோன் காட்டும். லேப்டாப் வச்சோம்னா லேப்டாப் ஸ்கேன் பண்ணி லேப்டாப்னு காட்டும். அப்படி அந்த பொருளை வந்து ஸ்கேன் பண்ணி அந்த பொருள் என்னன்றதை ஸ்கேன் பண்ணி சொல்லி கொண்டு வந்தது. உண்மையில் அது இந்த கேமரா நல்ல பிரயோசனமாக இருக்கும். நிறைய பேருக்கு, எங்களுக்கு பிரயோசனம் இல்லை, பட் நிறைய பேருக்கு நிறைய இடத்துல பயனுள்ளதாக இருக்கும். அங்கால பார்த்தீங்கன்னா ஒரு கதிரை இந்த கேம் விளாட்றதுக்கு ஒரு சின்ன ஒரு இது ஒன்று தான், அதுக்கும் ஆப்ரேட் பண்ணுறாங்க ஆள் இல்லை. அங்கால ஸ்மார்ட் ரூம் ஒன்று இருந்தது. அந்த ஸ்மார்ட் ரூம் பார்த்தீங்கன்னா அதுக்கும் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு அவங்க தான் பண்ணணுமா, அவங்க வந்து சாப்பிட போட்டாங்க, என்னோட ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. அது ஃபுல்லாக வாய்ஸ் கமாண்ட் பண்ணி அது நாங்கள் லைட் ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது, பட்டன் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்படி ஒரு ஸ்மார்ட் ரூம் ஒன்று அது வந்து செஞ்சுருக்காங்க. அதையும் காட்டியிருந்தாங்க. சும்மா அதில் வந்து ஃபோட்டோ எடுத்திருந்தாங்க. அங்கே இன்னொரு ரோபோட் இருந்தது. அந்த ரோபோட் ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கும் அதுக்குரிய ஸ்டாஃப் வந்து வரணுமா, ஸ்டாஃப் வெளியே போட்டாங்க. அதுவும் ஃபங்க்ஷன் பண்ணி பார்க்கல, பட் அது நல்லா இருந்துச்சு. ஸோ இங்கே போனதுக்கு எனக்கு வந்து நிறைய விஷயங்களை புதுசாக பார்த்தேன். நிறைய நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சி. ரெஸ்டாரண்ட் திறந்துருந்தால் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கு. பட் ரெஸ்டாரண்ட் அப்போ திறப்படையில் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக நல்ல ஒரு விஜயம் இருந்துச்சு. அப்படியே நாங்கள் வெளியே வந்துட்டு திரும்பி நாங்கள் வந்து மேலே தாமரை கோவத்தை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் அழகாக இருந்துச்சு. அதுக்கு அங்கால வெளியே வரைக்கும் நிறைய கடைகள் போட்டிருந்தாங்க. ஐஸ்கிரீம் கடை, ஜூஸ் கடை, பொட்டேட்டோ சிப்ஸ் கடை, அப்படி நிறைய கடையில் போட்டிருந்தாங்க. நாங்கள் வந்து உள்ளே வந்த வழி வேறு, இப்போ வெளியே போகிற வழி வேறு. உள்ளே வரைக்கும் முன்னால் வந்து நாங்கள் இப்போ வெளியே போய்க்க பின்னால் போகிறோம். ஸோ அப்படி நிறைய கடைகளும் போட்டிருந்தாங்க. நிறைய டூரிஸ்ட் மேலே வந்து சாப்பிடணும் இருந்தாங்க. நாங்கள் அப்படியே வந்து வெளிக்கிட்டு அப்படியே வந்து திரும்பி தாமரை கோவத்தையும் பார்த்து கொண்டு அப்படியே நாங்கள் வந்து வெளிக்கிட்டோம். இந்த வீடியோவில் தாமரை கோவத்தை பற்றி பார்த்துருப்பீங்க. அது எப்படி அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தேன், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வாய்ஸ் மூலமாக இந்த எக்ஸாம் மூலம் உங்களுக்கு விளங்கியிருக்கும். எவ்வளோ நல்லா இருந்துச்சு அப்படின்ட்டு. கட்டாயம் கொழும்புக்கு போனீங்கன்னா ஒருக்கா போய் பாருங்கள். டிக்கெட் வந்து 500 ரூபா தான். ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணுன்னா மட்டும் விலை கூடவாக இருக்குது. 3000 ரூபா 5000 ரூபா கிட்டே இருக்குது. நீங்கள் நோம்பலாத் மேலே போய் பார்த்துட்டு இருப்பீங்கன்னா உங்களுக்கு 500 ரூபா தான். அது உண்மையில வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். கட்டாயம் போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோ போல் நீங்கள் நிறைய வீடியோஸை எங்கள் சேனலில் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ நீங்கள் தொடர்ந்து எல்லா வீடியோஸையும் பார்த்துக்கொள்ள இருக்கும். மீண்டும் நல்ல விஷயம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.